எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசையோட முக்கியத்துவம். அமாவாசைகள் ஆண்டில் பல வந்தால் கூட அவற்றில் முக்கியமானதாக சொல்லப்படும் 3 அமாவாசைகள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகளாய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காகைகளுக்கு நம்ம இந்த தினங்களில் சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பல மடங்கு செல்வ செழிப்பு வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் வரும் அமாவாசை ஆனி அமாவாசை என சொல்லப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் ஆனி அமாவாசை ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. இந்த அமாவாசையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாறும், அது மட்டும் இல்லாமல் இந்த தினங்களில் நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி அமாவாசையில் செய்யப்படும் தர்ப்பணம் மற்றும் தானம் மற்றும் பரிகாரங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி அமாவாசையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறவங்களா அல்லது நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறவங்களா அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி அமாவாசை மிகவும் அற்புதமான அமாவாசையாக சொல்லப்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும் மிதுன ராசியில் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கும் நாளில் தான் ஆனி மாத அமாவாசையானது வருங்க. இந்த ஆண்டு புதன்கிழமை அன்னைக்கு ஆனி அமாவாசையானது வருகிறது. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஜூன் 26 முதல் வராகி நவராத்திரியானது துவங்குகிறதுங்க. தஞ்சாவூரில் வராகி நவராத்திரி ஒவ்வொரு நாளுமே வெவ்வேறு அலங்காரம் மற்றும் பூஜைகளுடன் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். புரட்டாசி மாதம் கொண்டாடும் நவராத்திரி போலவே வராகி நவராத்திரி 9 நாட்களுமே தினமுமே பூஜை செஞ்சு பூக்களால் அர்ச்சனை செய்து அம்பாளுக்குரிய பாடல்களை ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்யலாங்க. அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனோட முதல் கலையாகவும் வானியல் ரீதியாக சந்திரன் மற்றும் சூரியன் ஒரே நேர்கோட்டில் வருகிற நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் சூரியனோட ஒளி நிலவின் மறுபக்கத்தில் முழுமையாக விழுவுறதுனால நிலவு புவியில் இருந்து காணப்படாது. எனவே நிலவின் முற்பக்கம் முழுவதுமாக இருண்டு இருக்குங்க. மேலுமே இது தேய்பிறை காலத்தின் இறுதி நாளாகவும் சந்திரனோட வளர்ப்பிறை தொடங்குவதற்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுது. அமாவாசை நாள் தமிழ் காலண்டரில் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், குடும்ப நலனுக்காக சிறப்பு பூஜைகள் நடத்துதல் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் புனித நீராடல் போன்ற ஆன்மீக செயல்கள் எல்லாமே பாவ நிவாரணத்திற்கு தெய்வ அனுகிரகத்திற்கும் உதவும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக ஆனி அமாவாசை 2025 அன்று முன்னோர்களை நினைத்து செய்யும் வழிபாடுகள் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பல கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக உங்களோட வாழ்வில் பல வெற்றிகளை நீங்கள் காண முடியுங்க. அந்த வகையில் ஜூன் மாதம் 2025ஆம் தேதி ஜூன் 24 6:57 மணிக்கு தொடங்கி ஜூன் 25 மாலை 5 மணி வரைக்குமே அமாவாசை திதியானது உள்ளதுங்க. இந்த அமாவாசை திதியானது 25ஆம் தேதி காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு அன்றைய நாளில் நீங்கள் சாதம் வைத்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தமுள்ள 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு திதியாகவும் சொல்லப்படுகிறதுங்க. மற்ற நாட்களில் காலையில் குடித்து முடித்ததும் விளக்கேற்றி வீட்டில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ஆனால் அமாவாசை இன்னைக்கு மட்டும் காலையில் எழுந்ததுமே முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகு தான் தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. முன்னோர்களோட ஆசி இருந்தால்தான் இறை அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அமாவாசை முன்னோர்களோட அருளை பெறுவதற்கான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய ஒரு கிரகமான சூரிய பகவானையும் நீங்கள் வழிபடுவதற்குரிய ஒரு நாளாகவும், அதனாலேயே அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம், தர்ப்பணம், தான தர்மங்களோட பலன்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க. அதே மாதிரி நம்ம அமாவாசை நாட்களில் நம்ம ஏன் காகத்திற்கு சாதம் வைக்கிறோம், இது ஒரு நாளாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். காகம் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்குரிய வாகனம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஆனாலுமே பிதுர் எனப்படும் முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு முக்கியத்துவம் இருக்குங்க. காகமானது யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனோட தூதுவன் அப்படின்னும் சொல்வதுண்டு. காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால யமலோகத்தில் வாழும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயங்க. காகமானது நம்ம வைத்த உணவை தீண்டாமல் விட்டால் இறந்து போன நம்மளுடைய முன்னோருக்கு ஏதோ ஒரு குறை இருப்பதாக சொல்வதும் மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க. பிதுர் தர்ப்பணத்திற்குரிய கயாவில் உள்ள பாறைக்கு காக்கா சிலை என்று பெயருங்க. அந்த பாறையில் தான் பிண்டம் வைத்து வணங்குவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு பகுத்துண்டு வாழ வேணும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு போதித்திருக்கிறாருங்க. அப்பாடத்தை தவறாமல் பின்பற்றும் குணமானது காகத்திற்கு இருக்கிறது தாங்க. பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பிற காக்கைகளுக்கும் கரைந்து அழைத்த பின்னரே காகமானது உணவு உண்ணுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதனால பிதர்களோட ஆசியையும் பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்வது சரிதானே? நாம் காகத்திற்கு கூடி வாழும் உண்ணும் பழக்கம் காலம் காலமாகவே இருந்துட்டு வருதுங்க. இந்த காக்கையோட பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த காகத்திற்கு நாம் ஏன் தினமும் சாதம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. காகத்திற்கு நாம் சாதம் வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாடு மற்றும் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் காகத்திற்கு உணவு அளிப்பது உயிர்களுக்கு உணவளிக்கும் ஒரு புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது. இது தவிர காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுகிறதுங்க. காகம் நம்மளுடைய முன்னோர்களோட வடிவமாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குமே. அது மட்டும் இல்லாமல் மேலும் பித்ரு தோஷம் இருந்தால் அதுவும் முழுமையாக நீங்கும் அப்படின்னு நம்பப்படுகிறதுங்க. காகத்திற்கு உணவு அளிப்பது உயிர்களுக்கு உணவளிக்கும் ஒரு புண்ணிய காரியமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நம்ம தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேறுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு தாங்க. மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் பித்ருக்களோட ஆசியானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காக்கைகளை அன்று வழிபடுறதுனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. காக்கை சனி பகவானின் வாகனங்க. காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா? யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் நாம வாழும் இடம் சென்று அவங்களோட நிலையை அறிவாராம். இதனால காக்கை உணவு அளித்தால் யமனும் மகிழ்வாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க. அதனால் காக்கைகளுக்கு உணவிடுறதுனால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் சரிங்க, நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் சரிங்க, அதை முன்கூட்டியே காகம் வீட்டோட முன்னாடி கா கா என்று பல முறையானது
குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றுமே இருக்குங்க. காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கையோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க. நமக்கு அருகில் அல்லது வீட்டோட வாசலை நோக்கி காகமானது கரைந்தால் நல்ல பலனானது உங்களுக்கு வீடு தேடி வரும். வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. All views, thank you.